ஒரு அழகான மலை. அந்த மலையோட அடிவாரத்துல ஒரு சிறிய அழகிய ஆஞ்சநேயர் கோயில். இந்த ஆஞ்சநேயர் காலையில மட்டும் தான் திறந்திருக்கும், மற்ற நேரங்களும் திறந்திருக்காது. நாம் போன நேரத்துல ஆஞ்சநேயர் கோயில் மூடிதான் இருந்தது. இந்த ஆஞ்சநேயர் கோயிலை ஒட்டி ஒரு சிறிய சந்து, தெருன்னு சொல்ல முடியாது, ஒரு குறுகிய சந்துன்னு வேணா சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. அதன் வழியா போனா தூரத்துல பச்சை கலர் படிக்கட்டுகள் தெரியுது. அப்படியே வலதுபுறத்துல பார்த்தோம்னா ஒரு சிறிய தர்கா ஒன்று இருக்கு. இந்த தர்காவை ஒட்டி இந்திய தொல்பொருள் துறையோட அறிவிப்பு பலகை, பாதுகாக்கப்பட்ட சின்னம் என்ற அறிவிப்பு பலகை இருக்கு. அப்படின்னா நாம ஒரு இந்திய தொல்பொருள் துறையால பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட ஒரு பகுதியில தான் இருக்கோம். இந்த பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தகடூர் நாடு, அதாவது பழைய தகடூர் நாடு, அதிகமான ஆண்ட தகடூர் நாடு. இதோட சிறப்பு மிக்க நகரங்களில் ஒன்றான கிருஷ்ணகிரி மற்றும் பாரம்கால் கோட்டைகள்ல கன்னிக்கோட்டை என்று அழைக்கப்பட்ட கிருஷ்ணகிரி மலைக்கோட்டை, அதை நோக்கி தான் நடந்துட்டு இருக்கோம். இந்த படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் தான் படிக்கட்டுகள் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து படிக்கட்டுகள் சேதம் அடைந்து பாறைகளாக தான் இருக்கும், நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மலையில் ஏறின டைம் வந்து காலையில் 10 மணிக்கு ஏறியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது மலை ஏறணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா காலையில் 6 மணிக்கே ஏறுங்க, இல்லைன்னா டயர்ட் ஆகிடுவீங்க. அதே மாதிரி நல்ல ஷூ ஒன்று போட்டுக்காங்க, செருப்புகள்லாம் பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், படிக்கட்டு பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி பாறைகளுக்கு நிறைய இருக்குங்க. இந்த பாறைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய கல்வெட்டு எழுத்துக்கள் தெரியும், தமிழ் பழைய எழுத்துக்கள் தெரியும். ஆனால் அது வந்து படியெடுக்க முடியாது. ஏன்னா வந்து இந்த வெயில் மழை அப்படி ஓப்பனில் இருக்கிறதுனால அது வந்து நிறையா வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. பட் வந்து இந்த மாதிரி நிறைய பாறைகளில் நிறைய கல்வெட்டுகளை வந்து இங்கே பார்க்க முடியும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டீமாக போங்க, தனியால் போக வேணாம். நான் தனியால் தான் போனேன். தனியால் போனால் சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவோம். மேலே போகும்போது இனம் தெரியாத ஒரு பயம் வந்துடும், ஏன்னா மேலே ஆளரவுமே இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு டீமாக போங்க. இப்போ ஏறத்தாழ வந்து கோட்டையோட மேல் பகுதிக்கே வந்துட்டோம், அதாவது மலையோட மேல் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மலை உச்சியில் தான் கோட்டை அமைஞ்சிருக்கு. இப்போ பார்க்கக்கூடிய பகுதியை பார்த்தீங்கன்னா அந்த கல்லால் வந்து அங்கே பாறையில் செதுக்கியிருக்காங்க பாருங்க. அது மேலே தான் நடந்து போகணும், பிடிச்சி தான் நடந்து போகணும். அதனால இந்த இடம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா பலத்தை காயம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மலை உச்சிக்கு வந்துட்டோம். மலை உச்சியில் கோட்டை எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கறதுக்கு உள்ள போகும்போது இந்த மாதிரி பாறைகள் தெரியுது, அதாவது குகைகள். பாறைக்கடியில் வந்து மனிதர்கள் தங்கறதுக்கு வாய்ப்புகள் உடைய பழைய கற்கால குகைகள் போன்ற அமைப்புல இந்த மாதிரி நிறைய பாறைகள் இருக்கு. அது கண்டிப்பாக வந்து கற்கால மனிதர்கள் இங்க வாழ்ந்திருக்க வேண்டும். கற்கால மனிதர்கள் இங்க வாழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ நான் பார்க்கறது இந்த கோட்டையோட சிதிலமடைந்த பகுதிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோட்டையை பத்தி சொல்லணும்னா இது கன்னிக்கோட்டை அப்படின்னு அழைக்கிறாங்க. கன்னிக்கோட்டை அப்படின்னு வரலாற்றில் அழைப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டை போரில் கைப்பற்றப்பட்ட கோட்டை அல்ல. இந்த கோட்டையை பொறுத்த வரைக்கும் 3ஆம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தோட போர் முடிவில் திப்பு சுல்தானுக்கும் முகலாயருக்கு ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திப்பு சுல்தானிடமிருந்து இந்த கோட்டையின் முக்கியத்துவம் கருதி பிரிட்டிஷார் வந்து ஒப்பந்தத்தின் மூலமாக பெறுகிறார்கள். மற்றபடி இந்த கோட்டையை வந்து யாரும் போரால வென்றது கிடையாது. ஏன்னா அந்த அமைப்பு வந்து அவங்க போர் செஞ்சு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த கோட்டைக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது இந்த பாழடைந்த மிச்சங்கள் அறைகள் தெரிவது கருதப்படுது. இந்த அறைகளுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அந்த கல்லுல பாருங்க, பாறையை பிளப்பதற்காகவோ இல்லை ஏதோ காரணத்துக்கு அச்சு மாதிரி செஞ்சிருக்காங்க பாறையில. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாறையை வந்து உடைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லை அந்த மாதிரி இப்போ பாறையை உடைக்கிறதுக்காக அது செஞ்சாங்களா
இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக அந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. பட் பாறையை பார்க்கும்போது அதில் வந்து பாறையை பிளவுபடுத்துறதுக்கான முயற்சிகளுக்கு செஞ்ச மாதிரி ஒரு தெரியுது. அதற்கடுத்து பார்க்கும்போது இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட போலீஸ் வயர்லெஸ் கண்ட்ரோல் ரூம், அது வந்து கோட்டையில தான் இயங்கிட்டு வருது. அடுத்ததான் தூரத்தையும் மற்றொரு கட்டிடம் இருக்கு, அந்த கட்டிடத்தை நோக்கி தான் நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த கோட்டையை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பாறையில வந்து பார்க்கும்போது அங்கங்க கோட்டைகள் இருக்கும், சரிவுகளை குளம் இருக்கும், தர்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் தர்காலாம் நான் பார்க்கல, டயர்ட் ஆகிட்டு தர்காவெல்லாம் பார்க்கல. என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் பார்த்துருக்கேன். இங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பால், இந்த கட்டடமெல்லாம் முழுசாக பால் அணிஞ்சு புதர் மண்டி இருக்கு. இது மற்றும் ஒரு கட்டிடம். இந்த மாதிரி அங்கங்க நிறைய கட்டிடங்கள் காணப்படுது. அது மாதிரி கோட்டை சுவர் நிறைய மிச்சங்கள் இருக்கு. மிகப்பெரிய அளவில் கோட்டை சுவர், நீளமான கோட்டை சுவர்கள் அங்கங்க இருக்கு. ஆனால் அது ரெமைனன்ஸ் தான் இருக்கு, மிச்சங்கள் தான் இருக்கு. நிறைய போய் பெரும்பாலும் டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த கோட்டைங்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். மேப்பில் கோட்டைக்கு பார்த்த வழியே ஃபுட் ஹில்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வழியும் இருக்கு. பாருங்க, இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது கீழே பாருங்க கோட்டை மதில் சுவர் அங்கே நிறைய போயிட்டு இருக்கு. அந்த மதில் சுவர் அமைப்பு, அதே மாதிரி வந்து கண்காணிப்பு கோபுரம் வந்து இருக்கு. அதற்கான மதில் சுவர்கள் எல்லாம் இங்கிருந்து நம்ம பார்க்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா கோட்டையில் வந்து ஒரு பள்ளம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அங்கே போகும்போது குளம் போல ஒரு அமைப்பு இருக்குது. அதில் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து போர்டு வச்சுருக்காங்க, யாரும் வந்து தண்ணியில் வந்து குளிக்கிறதுக்கோ துணி துவைக்கோ செய்யாதீங்க அப்படின்னு வச்சுருக்காங்க. தண்ணி ரொம்ப கலங்களாக தான் இருக்குது, அதில் போய் கால் வைக்கிறது அந்த அளவு சுகாதாரத்துக்கு உகந்ததில்லை. இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மதில் சுவர் தெரியுது இல்லையா, சுவர் அமைப்பு தெரியுது. ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. கீழே அந்த கடக்கால் அந்த தரைக்கு மேலே கொஞ்சம் மட்டும் லைட்டாக தெரியுது, அந்த மாதிரி தான் தெரிகிறது. தூரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து இன்னும் கல்லாலான கோட்டை சுவர்களும் அங்கங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ நம்ம அங்கே பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்காணிப்பு கோபுரத்துக்கு அருகில் தான் இருக்கும். இப்போ அந்த கண்காணிப்பு கோபுரத்துக்குள்ள போயிட்டு அதோட அமைப்பு எப்படி இருக்கு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த கண்காணிப்பு கோபுரத்துலேருந்து பார்க்கும்போது பாருங்க, அந்த சுவரோட ஸ்ட்ரக்சர் எப்படி, அந்த மதில் சுவர் வந்து இருக்க வளைஞ்சு நீண்டு போகிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி அங்கே இருந்து பார்க்கும்போது அந்த தூரத்தில் உள்ள மலைகள்,
சுற்றி அடிவாரம் எப்படி இருக்குது என்ன எல்லாமே தெரிய வருது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மலைகள் எல்லாமே கிரானைட் குவாரிகளுக்காகவும் பல்வேறு குவாரிகளுக்காகவும், அதாவது கட்டிடம் எம்சன் செய்யக்கூடிய குவாரிகள், இந்த மாதிரி பல்வேறு குவாரிகளுக்காக மலைகள் எல்லாம் உடச்சி நொறுக்கி தூள் தூளாக்கிட்டாங்கன்றது தெரிய வருது. இது பார்க்கும்போதே இந்த கோட்டை பாருங்களேன், இந்த கண்காணிப்பு கோபுரம் அமைச்சோட இடத்துல இருந்து பார்க்கும்போது எவ்வளோ தூரமான டிஸ்டன்ஸ்க்கு என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாமே பார்க்கறதுக்கான வசதியாக அந்த வந்து அந்த இடத்துல தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்காங்க. கோட்டையோட மற்றொரு பகுதிக்கு போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பாருங்க கோட்டையோட மிச்சங்கள் தான் இருக்கு, முழுக்க சேதம் அடைஞ்சிருச்சு. அரைக்குறையாக கொஞ்சம் சிறு சுவர்கள் மட்டும்தான் இருக்கு, கருங்கல் சுவர் இருக்கு, அதுவும் முற்றிலும் சேதம் அடையாளங்கள் கொஞ்சம் தான் இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது இரும்பு உலை மாதிரி ஒரு ஷேப்பில் அது இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து இந்த கோட்டையோட எனக்கு மிகவும் இந்த கோட்டையில் மிகவும் பிடித்த பகுதி அங்கே வந்திருக்கோம். சிலர் தானி களஞ்சின்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிறைச்சாலையோ தானி களங்கோ இல்லை, எங்கள் கண்காணிப்பில் உள்ள வீரர்கள் வந்து தங்குவதற்காக அமைச்சிருக்காங்க நினைக்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறையாக இருக்குது, சுற்றி அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாறைக்கடியில் சோறு எழுப்பியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி வெளிச்சத்துக்கான வழிகளுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இங்கே வந்து சிறை கைதிகள்லாம் அங்கே அடைச்சிருந்தாங்கன்னா அடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வெளியே போகிறது வர்றதுக்கான வழிகள் எல்லாமே 2 இடத்துல வழிகள் இருக்கு. அந்த வெயில் வந்து ஒரு 12 மணிக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வெயிலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு உள்ளே போனால் நல்லா ஜில்லுன்னு நல்லா கூலிங்காக நல்லா சில்லுன்னு காற்று வர மாதிரி நல்லா ஒரு கிளைமேட் வந்து நல்லா இருந்தது. பாருங்க, மேலே இருக்கிறது பாறை, பாறையை சுற்றி அடியில் வந்து இந்த கல் சுவர்களை எழுப்பி அதில் படிக்கட்டு மாதிரி அமைச்சிருக்காங்க. இதுலேயும் பாருங்க, சிலர் வந்து காதல் சின்னமாக மாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் அவங்க சம்மந்தப்பட்ட மத விஷயங்கள் அதில் எழுதி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யார் வந்து இங்கே பார்ப்பாங்கன்னு தெரியல. மத சின்னத்தை பற்றிலாம், மதங்களை பற்றி, அதாவது வரிகளை பற்றிலாம் எழுதி வச்சிருக்காங்க. யாரும் அதெல்லாம் பார்த்து படிக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே கோட்டைகளை சுற்றி பார்க்குறோம் பாருங்க. மற்றும் ஒரு படிக்கட்டு இருக்கு, கோட்டை இதுலேருந்து வெளியேறி செல்வதற்கு மற்றும் ஒரு வழி இருக்கு. அவ்வளோதாங்க, இதோட இந்த காணொலி முடிவுற்றுதுங்க. தகடு நாட்டின் பெருமைகளை பேசும் மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.